வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பூங்காட்டை ஃபுல்லாக ஓட்டி போட்டுருந்தோம். அதை ஓட்டி போட்ட கையோடு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கேப் போட்டுவிட்டு சோளம் விரைச்சிடலாம். ஏன்னா மாட்டுக்கெலாம் தீனி ரொம்ப கம்மியாகி போச்சு. அது இல்லாமல் கிணத்துலேயும் தண்ணி வேறு குறைய ஆரம்பிச்சிச்சா, அதனால் சரி விரைச்சிடணும் சொல்லிட்டு ஒரு பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா விரைச்சிட்டோம். ஒரு 15 சொட்டு நீர் பைப் வர அளவுக்கு விரைச்சிட்டோம். நம்ம இந்த டைம் தண்ணி கொஞ்சம் டிமாண்ட் ஆகிறதுனால சொட்டு நீர் பைப்பில் போட்டோம். ஏன்னா சொட்டு நீர் பைப்புங்குள்ள தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி இழுத்துக்கும். நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம கிணத்துலையும் தண்ணி இல்லை. அதனால் நம்ம சொட்டு நீரில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை பால்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்கோசரம் வேலைய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமேல பார்த்திங்கன்னா உழவுக்கோசரம் வண்டி மேலே ஏற்றி கலப்பை போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தோம். அதை அப்படியே பார்த்திங்கன்னா கவரை போட்டு மூடி வச்சுருந்தோம். கவர் அப்படியே எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பங்க்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆகிட்டு வந்துடணும். பெட்ரோல் ஆகிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு சோளம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டாட்டில் ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சால் ஓட்டணும். சோளம் ஃபுல்லாக விரட்டி ஓட்டி அப்புறம் ஓட்டிட்டோம். ஒரே கையில் பார்த்திங்கன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவர் டில்லர் ஓட்டிட்டு வரதுனாலும் இப்படியே வரதுனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டே எனக்கு போடல. உழவு நல்லாவே இருந்ததுனால அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமேல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30,000 சப்ஸ்கிரைப் டச் பண்ண இன்னும் ஒரு முக்கியமாக இருக்குது. மறக்காமல் சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் வச்சுருங்க. அப்புறம் லைக்கை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு தென்னை மரத்து ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பவர் டில்லர் அடிப்போலி பண்ணுவாப்பில். இன்னும் ஊசி கலப்பையாக இருந்தால் இன்னும் வெறித்தனமாக போடுவாப்பில். ஆனால் அதில் நம்ம 7.5 ஹெச்பின்னால ஊசி கலப்பை போட முடியாது. அப்படி போட்டு ஓட்டினாலும் வண்டிக்கு ரொம்ப அனத்தம் பட்டி தான் ஓடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஊசி கலப்பை யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா ரொட்டாட்டர் போட்டு பார்த்திங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். உழவும் ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது. உழவு ஃபுல்லாக ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் சரி இன்றைக்கி நம்மளுக்கு தண்ணி கட்டுறது நம்மளோட முறை. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓட்டி விரைச்சி விட்டு பைப்பு இழுத்து போட்டு தண்ணி போட்டுவிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னா நல்லா பக்காவாக ஊறி போயிடும். எதனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தண்ணி ஒழுகுதில்லை, அதனால் சீக்கிரம் தண்ணி ஃபுல்லாக பாயாது. அதனால் அப்படி தான் இருக்கும். ஒரு 2 டைம் 3 டைம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம 1 மணி நேரம் போட்டுட்டோம் அப்படின்னாவே போதும். நல்லா ஓரம் நல்லா இழுத்துக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2 சுத்தம் ஓட்டுவிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அது சோளம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மூட்டை ஃபுல்லாக வாங்கி வச்சுருந்தோம். அதனால் நம்ம சோளத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வேலை 5 ரூபா ஏதோ ஏறிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 80 ரூபா ஏதோ சம்திங் வந்துச்சு. இப்போ 90 ரூபா 85 ரூபா சம்திங் கடையை பொறுத்து ஃபுல்லாக மாறுது. அதனால் நம்ம பழசில் வாங்கி போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ஓஸ் போன டைம் தான் அவரைக்காய் போடுறப்ப தான் புதுசாக போட்டிருந்தோம். அவரைக்காயா நம்ம பூங்காடு நடுறப்போ தான் பூஞ்செடி நடுறப்போ தான் புதுசாக ஓஸ் போட்டிருந்தோம். அதனால் ஓஸை உப்பை அடைக்கிற இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளாக 5 ஓஸை எடுத்து போட்டு தனித்தனியாக பிரித்து போட்டு ஃபுல்லாக லைன் விட்டுட்டப்போனா வேலை முடிஞ்சு. அடுத்து தண்ணி போட்டு விட்டோம் அப்படின்னா பக்காவாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு என்ன வேலை தண்ணி போட்டு விட்டு போயிட்டோம் அப்படின்னா தாராளமாக வேலையை பார்த்துக்க வேண்டியதான். இதே நம்ம தண்ணி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் பாறை போட்டு அப்புறம் வாய்க்காலை போட்டு அப்புறம் ஓஸை போட்டு தண்ணி கட்டி அதை வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு போவோம். தண்ணி இல்லாத காரணத்தினால மட்டும்தான் நம்ம சொட்டு நீர் போட்டிருக்கோம். தண்ணி இருந்தால் பிரச்சனையே இல்லை, தாராளமாக பாத்தி சரவெல்லாம் போட்டு பாய்க்கலாம். ஆனால் அது வேலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இழுத்துட்டு போவோம். ஏன்னா இதை பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணோம். அதே 2 ஹவர்ஸு சொட்டு நீரை போட்ட அப்படின்னா நம்ம எந்த வேலையும் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக போட்டுட்டால் மட்டும் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா லைன் இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த சொட்டு நீர் பைப்புக்கும் அந்த சொட்டு நீருக்கு பைப்புக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி கேப் இருக்குது. அதனால் எப்பயும் அந்த படியில் பார்த்திங்கன்னா போட்டோம். கொஞ்சம் மட்டும் குறைச்சி ஒரு 2 அடி கேப் போட்டுக்கிட்டோம். அப்போ தான் சீக்கிரம் தண்ணி ஊறும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படி போட்டோம். எண்டெலாம் கட்ட தேவையில்ல. எண்டெலாம் நம்ம மண் குப்பை அதெல்லாம் அடைச்சிட்ருக்கோம். தண்ணி போட்டு விட்டு குப்பைலாம் கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் மடக்கி கட்டிக்க வேண்டியது தான். அப்புறம் ஒரு சில பைப்பை ஓப்பன்லேயே விட்டுறணும். எதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஓரம் போகிற சுத்தமாக தண்ணி பத்தாது. அதனால் பார்த்திங்கன்னா ஓரம் போகிறோம் ஏதோ ஒரு 2 பைப்பை கழட்டி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே பாஞ்சிட்டு இருக்கிறப்ப ஃபுல்லாக பாய ஆரம்பிச்சிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஓரம் போர்டெலாம் பிரச்சனை இல்லை. ஒரு 2 பைப் கழட்டி விட்டுற வேண்டியதான். அப்புறம் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது பொங்கல் அப்போ எடுத்த வீடியோ, அதனால தான் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நம்ம ஃபார்மிங் சேனல் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேர் பண்ணி வச்சு இந்த சொட்டு நீர் பைப்பை இழுத்து போட்டு அப்புறம் திருப்பி எடுத்து வைக்கிறதுனா ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். ஏன்னு பார்க்குட்டிங்கன்னா நம்மளது ஹெச்பி கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக வருங்களா, அதனால் எங்கேயாவது கொஞ்சம் பைப் லூஸ் ஆனிச்சுன்னா டப்புக்குன்னு பிடுங்கிக்கும். பிடுங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பிடுங்கிருச்சு அப்படின்னா உள்ளே தண்ணி ஊற்றி இருக்கிற செடி வேறு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அமுச்சு ஃபுல்லாக பிடுங்கி போட்டு போயிடும். அதனாலவே இந்த பிரச்சனை. ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி பார்த்திங்கன்னா போட்டு விட்டு பார்த்திங்கன்னா
தண்ணி ஒரு 4 மணி நேரம் ஓனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓதம் ஃபுல்லாக ஏறிடுச்சு. இந்த பக்கம் வந்து பாருங்கள் எப்படி தெரியுது, அந்த பக்கம் காடு பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த பக்கம் காடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து ஒரு 4 நாள் கழித்து ஃபுல்லாக முளைச்சதுக்கப்புறம் எப்படி முளைச்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன்.